அனைவருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ஆயில்ய நட்சத்திரம். ஒரு முறை வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என்னுடைய கிளையண்ட் பேசிகிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, என் குழந்தை ஆயில்ய நட்சத்திரம் சார் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் கேட்டேன், நீங்கள் யூஸ் பண்ணாத ஏதாவது அம்மிக்கல் உங்கள் வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க வச்சுட்ருக்கீங்களான்னு கேள்வி கேட்டோம். ஆமாம் சார், நாங்கள் வந்து யூஸ் பண்ணுறதே கிடையாது. எங்கள் வீட்டில் ஒரு அம்மிக்கல் எப்பயுமே இருக்கும். அது எங்கள் அப்பா காலத்துலேருந்து நாங்கள் பத்திரமா வச்சுருக்கோம் அப்படின்னாங்க. ஸோ ஒரு வீட்டில் யூஸ் பண்ணாமல் அம்மிக்கல் வச்சுருக்கீங்க அப்படின்னாவே அந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக ஆயில்யம் பிறக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம சொல்லுவோம் இல்லையா, அந்த பாம்பு என்ன பண்ணும் அப்படின்னா, அது கரெக்டாக வந்து கரையான் கட்டும். கரையான் கட்டினதுக்கப்புறம் டக்குனு போய் அந்த வீட்டில் போய் உட்காந்துக்கும். அந்த கூட்டுக்குள்ளே போய் உட்காந்துக்கும். பாம்பு வந்து போய் அந்த பொந்தில் உட்காந்துக்கும். புற்றுன்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் போய் உட்காந்துக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பயன்படுத்தப்படாத பொருட்கள் இருக்கக்கூடிய இடங்களில் வந்து கண்டிப்பாக வந்து இந்த ஆயில்யம் பிறக்கும். அதே மாதிரி நம்ம சொல்கிறோம்ல, மிச்சம் வைக்கிறோம்ல, ஒரு ஒரு விஷயத்தை மிச்சம் பண்ணி வைக்கும்போது அந்த மிச்சத்தை அனுபவிக்கிறது யாருன்னா அந்த ஆயில்யம் தான். ஓகேங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, ஆயில்யம் இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயமா பயன்படுத்தணும். ஒன்று, வீட்டை வந்து வீட்டுக்கு பக்கத்தில் மிகப்பெரிய குப்பை கூடங்கள் இருக்கிறது. ஓகேங்களா? ஒரு அழுக்கான ஒரு அமைப்புகள் இருக்கிறதுலாம் ஆயில்யத்தில் இருக்கும். அதே மாதிரி அதை எப்பவுமே சுத்தம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஆற்றலும் உண்டு. ஆயில்யத்துக்கு இன்னொரு மகத்துவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்பாட்டில் கில்லாடியாக இருக்கும். ஓகேங்களா? உணவு தயாரிப்பு, அதாவது உணவு செஞ்சாங்கன்னா சாப்பிட்டுட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல உணவு சமைக்கக்கூடிய அமைப்பில் அவங்க வந்து இருப்பாங்க ஆயில்யம். ஓகேங்களா? இது வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது ஆயில்யம். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆயில்யத்தில் மட்டும் அந்த வீட்டில் வந்து அந்த வீடு அல்லது அந்த பக்கத்தில் ஒரு மருத்துவம் சார்ந்த ஒரு விஷயங்கள் ஏதாவது ஒன்று இயங்கிட்டே இருக்கும். அல்லது வந்து கேன்சர் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வுகள் ஏதாவது அவங்க வீட்லேயோ அல்லது பக்கத்துலேயோ அவங்க உறவுகள்லேயோ இருக்கும். அதே மாதிரி வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி ஒரு குறைப்பிரசவம் சொல்ல முடியாது, அந்த மாதிரி அமைப்பில் இருக்கிறது, இது எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே நாகர்கோவில், நாகர் சார்ந்த விஷயங்கள் இது எல்லாமே அவங்களுக்கு இயங்கிட்டே இருக்கும். தந்தை வழி கர்மாக்கள் வந்து அதிகமாக இயங்கக்கூடியதாக இருக்கும். தந்தையை மாதிரியே இருக்கும். தந்தை ஒற்றியே இருக்கும். தந்தை குணநலங்கள் எல்லாம் அப்பா மாதிரியே இருக்குது சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் புத்திசாலியாகவும் இருக்கும். அதே மாதிரி வந்து ரொம்ப சேஃப்டியாகவும் இருக்கும். பாதுகாப்பில் ரொம்ப தயக்கமும் இருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பற்றி ஆயில்யத்தை பற்றி சொல்லலாம். இதில் 4 பாதத்துக்கும் தனித்தனிப்பா பலன் இருக்குது. மேலும் இது சார்ந்த விஷயங்களுக்கு நம்ம வகுப்பில் வந்து தெளிவாக உங்களுக்கு வந்து விளக்கமாக நான் வந்து நடத்த போகிறேன். 22ஆம் தேதி அன்னைக்கு வகுப்பு தொடங்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த வகுப்பில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு அன்புடன் அழைக்கின்றேன். நன்றி. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கட்டும்.